பொன்னியவன். அத்தியாயம் 5. ஈழத்தீவை நெருங்க நெருங்க பதட்டமடைய ஆரம்பித்தான் சோழியவரையன். வழக்கமாக காட்சியளிக்கும் பனிமூட்டமும் பச்சை பசுமையும் காணாத ஒரு வறண்ட நிலை நிலவுவதையும், கடற்புறத்தே வீசும் காற்றில் ஈரமின்றி ஒரு வறண்ட நிலை தெரிவதையும், தூரத்தே நகருக்குள் ஆங்காங்கே புகை மூட்டம் தெரிவதையும் கண்டு உள்ளுக்குள் ஏதோ ஒரு எச்சரிக்கை மணி ஒலிக்கத் தொடங்கியிருந்தது. ஈழத்தின் கடல் ஓரத்தை நெருங்கி கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து தகவல் வந்துவிட்டது தளபதி சோழியவரையனுக்கு. பொலனறுவாவும் அனுராதபுரமும் விஜயபாகுவினால் கைப்பற்றப்பட்டு விட்டன எனவும், எஞ்சிய ஈழ பகுதிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவனது கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருக்கின்றன எனவும் தகவல் வந்த வண்ணம் இருந்தன. இனி மேற்கொண்டு களத்தை செலுத்தி ஈழத்தில் இறங்கி போர் தொடுக்கலாமா அல்லது திரும்பி போவதா என்ற கேள்வி எல்லோர் மனதிலும் இருந்தது. என்ன செய்யலாம் தளபதியாரே? நிலைமை சாதகமாக இல்லை. எப்படியும் கரையிலேயே மறிப்பார்கள். களம் ஒதுங்க விடமாட்டார்கள். நம்மிடமும் அதிக வீரர்கள் இல்லை. 10 சங்கராக்கள் வந்திருந்தாலும் முயற்சிப்பதில் ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். இருக்கும் 5 சங்கராக்களில் உள்ள வீரர்களை வைத்துக்கொண்டு ஈழத்தில் நுழைவது சரியாக வருமா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும் என்றான் களபதி. சோழத்திலிருந்து இன்னும் படை உதவி கேட்டு அது வரும் வரை நம்மால் சமாளிக்க இயலுமா என்று கேட்டார் சோழியவரையன். இயலாது. ஈழத்தில் இறங்கி விடுவோம் என்ற நம்பிக்கையில் பயண நாட்களுக்கான உணவுப் பொருட்கள் மட்டுமே ஏற்றி வந்தோம். நாம் தகவல் அனுப்பி அங்கிருந்து உதவி வந்து சேர குறைந்தது 6-7 நாட்களாவது ஆகிவிடும் என்பதால் அதுவரை நாம் சமாளித்திருப்பது கஷ்டம் மட்டுமல்ல, முடியாத ஒரு விஷயமும் கூட என்றான் களபதி. எது நடக்கக்கூடாது என நினைத்தேனோ அது நடந்துவிட்டது. எதற்காக நான் அத்தனை அவசரப்பட்டேன் என்பதை இதன் பின்னராவது மன்னர் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு நாள் தாமதம் பல ஆண்டு காலம் நம்மை பின்னோக்கி அழைத்து சென்று விட்டது. ஈழம் நம் கையை விட்டு போய்விட்டது. கூடவே எனது நண்பனின் நிலையும் என்னவென்று தெரியவில்லை என வருத்தப்பட்டார் சோழியவரையன். சில விஷயங்களை முயற்சியால் மட்டுமே தடுத்துவிட முடியாது தளபதியாரே. இனி யோசிப்பதில் பயனில்லை. நாடு திரும்ப உத்தரவிட வேண்டியதுதான். மொத்தமாக படை திரட்டி வந்துதான் ஈழத்தை மறுபடியும் மீட்க முடியும் என்றான் களபதி. ஈழத்தை மீட்காமல் நான் திரும்புவதாக இல்லை களபதியாரே. அது மட்டுமின்றி அங்கு என் நண்பன் ஏனாதி கிள்ளியின் நிலைமையும் என்ன என்று தெரிந்தாக வேண்டும். அதனால் நீங்கள் அனைவரும் நாடு திரும்பி மன்னரிடம் நடந்ததை தெரிவியுங்கள். நான் ஈழத்திற்குள் சென்று நிலைமையை ஆராய்ந்து தக்க சமயத்தில் தகவல் அனுப்புகிறேன் என மன்னனிடம் கூறுங்கள் என்றார் சோழியவரையன். என்ன விளையாடுகிறீர்களா? எதிரிகளின் தீவில் தனியே சென்று மாட்டிக்கொள்ள திட்டமா? அதெல்லாம் உங்களை அனுமதிக்க முடியாது என்றான் களபதி. அப்படியல்ல, நான் யார் என்பதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஈழத்துக்குள் செல்வேன். இத்தனை காலம் சோழத்தின் பிடியிலேயே இருந்ததால் யார் புதியவர்கள் யார் இங்கேயே இருந்தவர்கள் என்பதெல்லாம் இப்போதைக்கு விஜயபாகுவின் ஆட்களுக்கு தெரியாது. இதுதான் உள்ளே புக நல்லதோர் சமயம். எனவே என் பொருட்டு கவலைப்படுதலை விட்டுவிட்டு நீங்கள் புறப்படுங்கள். இது என் உத்தரவு என சோழியவரையன் உறுதியாக சொல்ல, வேறு வழியின்றி அவர் இன்றியே கலன்கள் அனைத்தும் சோழம் நோக்கி திரும்பின. உதவ வந்த சோழத்தின் பெரிய கலன்கள் வந்த வழியே திரும்பிவிட்டன என்ற தகவல் வந்து சேர பலத்த சிரிப்பொலியோடு அகமகிழ்ந்தான் விஜயபாகு. புதிய மன்னன் அல்லவா சோழத்திற்கு, எதற்கு வம்பு என்று கொஞ்ச காலம் ஒதுங்கித்தான் இருப்பான். அதற்குள் நாம் நம்மை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் என்றான். ஆம் அரசே, அதே சமயம் சற்று எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். இப்போதிருக்கும் மன்னன் கங்கை கொண்ட சோழனான ராஜேந்திரனிடம் போர்க்கலைகள் பயின்றவனாம். எதை எப்போது செய்வான் என்பதை அத்தனை எளிதாக உறுதி செய்துவிட முடியாது என்கிறார்கள் என்றான் தளபதி சாமுண்டன். கடல் கடந்துதானே நம்மிடம் வர வேண்டும். வரட்டும், பார்த்து கொள்ளலாம். நாற்புறமும் நீரால் சூழப்பட்டிருக்கும் நம்மை சூழ்ந்து விடுவது என்பது அத்தனை எளிதல்லவே. இன்னொரு விஷயமும் செய்தாக வேண்டும். சோழத்தின் இப்போதைய முக்கிய எதிரி யார் என்பது நமக்கு தெரிந்தாக வேண்டும் என்றான் விஜயபாகு. சாளுக்கியன்தான் அரசே. சோழத்திற்கு இணையானதோர் பேரரசு எனில் அது தற்போது சாளுக்கியம் மட்டும்தான். நல்லது. அவனோடு நல்லுறவினை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது காலத்தின் கட்டாயம். இப்போதைக்கு சோழத்தின் அரசியல் நகர்வினையும் கூர்ந்து கவனித்து வாருங்கள். நேரடி வாரிசு அல்லாத குலோத்துங்கனுக்கு சோழ மக்களின் ஆதரவு எந்த அளவில் உள்ளது என்பதையும் கவனியுங்கள். காலம் கைகூடின் அவனுக்கு அங்கு ஆதரவு இல்லை எனில் சோழத்தினையும் நம் வசப்படுத்த முடியும் என்று கூறி சிரித்தான் விஜயபாகு. நடக்கும் அரசே. உயர்ந்து நின்ற எதுவும் ஒரு காலத்தில் தாழத்தான் செய்யும் என்பது நியதி. சோழத்திற்கு இது அப்படியோர் காலம் என்றே நினைக்கிறேன். பல்லாண்டுகளாக ஒப்பார் எவரும் இன்றி நின்றிருந்த சோழம் சாயும் காலமும் வந்துவிட்டது போலும் என கூறி சாமுண்டனும் சிரிக்க ஆரம்பித்தான். அதற்கு முன்பு நம்மோடு இருக்கும் சில துரோகிகளை களைய வேண்டியதும் அவசியம். அந்த மகிந்தனை என்ன செய்தீர்கள்? தேவையின்றி நமது படை வீரர்களிடையே பிரிவினை ஏற்படுத்த நினைத்தானே.
எதற்காக அப்படி செய்தான் என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டீர்களா என்று கேட்டான் விஜயபாகு. நாம் வெல்ல மாட்டோம் என்று நினைத்து விட்டான் போலும். ஏனாதியின் பேச்சில் அவன் மயங்கி விட்டான். பொருள் நிலம் என ஆசை காட்டியிருக்கிறார்கள் போலும். ஒப்புக்கொள்ள மறுக்கிறான். முடித்து விடலாம் அரசே. நீங்கள்தான் வேண்டாம் என்று தடுக்கிறீர்கள் என்று ஆதங்கப்பட்டான் சாமுண்டன். மரணம் என்பது மிக பெரிய விடுதலை என்பதை அறியாமல்தான் நிறைய பேர் அதனையே தண்டனையாக தருகிறார்கள். உண்மை அதுவல்ல. மரணத்தை விட கொடுமையானது வாழ்ந்து கெடுவது. மதிப்பு மரியாதையோடு வாழ்ந்துவிட்டு அவை இரண்டும் இன்றி சிறுமைப்பட்டு வாழ நேர்ந்தால் அதுதான் மிகப்பெரிய கொடுமை. மரணம் தருவதை விட அதிகமான வலியை அது தரும். அப்படி ஒரு நிலைதான் துரோகிகளுக்கான தண்டனை என்றான் விஜயபாகு. எனில் என்ன செய்வதாக உத்தேசம் அரசே? அடித்து துரத்துங்கள் அவனை. நமக்கு துரோகம் இழைத்தவன் அவன் என்பதை அனைவரும் அறியும்படி செய்து விரட்டுங்கள். நம் நாட்டு மக்கள் எவரும் அவனை ஆதரிக்க முன்வர மாட்டார்கள். வேறு வழியின்றி தப்பியோடிய சோழ வீரர்கள் பதுங்கி இருக்கும் பகுதிக்குத்தான் செல்வான். ஆனால் சொந்த நாட்டிற்கே துரோகம் இழைத்த ஒருவனை சோழ வீரர்கள் ஒரு காலம் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். எள்ளி நகைத்து ஏளனம் செய்வார்கள். சொந்த மக்களோடும் சேர முடியாமல் அவர்களோடும் இணைய முடியாமல் தானாகவே தற்கொலை செய்து கொள்வான் அவன் என்ற விஜயபாகுவின் கண்களில் வெறி தெரிந்தது. இதை யோசித்து பார்க்கையிலேயே உடல் நடுங்கியது சாமுண்டனுக்கு. எத்தனை கொடுமையான தண்டனை இது! தினம் தினம் அடிபட்டு சித்திரவதை செய்தால் கூட இப்படியோர் வலியை எவருக்கும் தந்துவிட முடியாது. இந்நிலையில் அகப்பட்டவனுக்கு தன்னை அழித்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லையே. தனக்குள் இதனை எண்ணிய சாமுண்டன் தன்னை நோக்கி சிரித்தபடி இருக்கும் விஜயபாகுவை கண்டு தானும் பலமாக சிரிக்க ஆரம்பித்தான். இவர்கள் சிரித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் புலனருவா நகரின் கிழக்கு பகுதியில் இருந்த கடற்கரையோர புதர் காடுகளின் வழியாக மெல்ல நுழைந்து கொண்டிருந்தது ஒரு உருவம். திடகாத்திரமாக காணப்பட்ட அந்த உருவம் சேற்று பகுதியை தாண்டி நிலப்பகுதிக்கு வந்தவுடன் தமது உடைகளை களைந்து கையோடு கொண்டு வந்த ஈழத்தவர் உடையினை அணிந்து கொண்டு நகருக்குள் புகுந்தது. நகரின் கடை வீதிகளில் ஈழத்து வீரர்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதை கண்டு கொண்டு குறுக்கு வீதிகளில் நுழைந்து வழியில் அகப்பட்ட ஒரு முதியவரிடம் ஏதோ கேட்டது. அவர் அந்த உருவத்தை மேலும் கீழும் பார்த்துவிட்டு வலது பக்கம் கையை நீட்டி ஏதோ கூற நன்றி கூறிவிட்டு அந்த பக்கம் வேகமாக நடந்தது அந்த உருவம். தான் தேடி வந்த அந்த வீட்டின் முன்பு கூட்டம் இருப்பதையும் தெருவே சோகத்தில் மூழ்கி இருப்பதையும் ஆங்காங்கே காவல் வீரர்கள் கண்காணிப்பதையும் புரிந்து கொண்டு இப்போதைக்கு அங்கு சென்றால் ஆபத்தாகிவிடும் என்பதையும் தெரிந்து கொண்டு மாலை வரை காத்திருக்கவும் முடிவு செய்தது அந்த உருவம். ஆகச் சிறந்த வீரனையா, அநியாயமாக இருந்துவிட்டான். களத்தில் புயல் போல இருந்தானாம். சுற்றி வளைத்துத்தான் கொன்றார்களாம் என்று ஒருவன் பேச, மெதுவாய் பேசடா, இப்போது அவர்களின் ஆட்சி. காதில் விழுந்தால் சிறைக்கு அனுப்பிவிடுவார்கள். இத்தனை காலம் சோழதம் ஆட்சியில் இருந்தோம். இனி விஜயபாகுவின் ஆட்சிதான். தடையாய் இருந்தது நம் தளபதி ஒருவர்தான். அவரையும் முடித்து விட்டார்கள் என்ற பின் இனி போக்கிடம் இல்லை என்பதை புரிந்துகொள் என்று அதட்டினான் மற்றொருவன். இன்று இவர்கள் வென்றிருக்கலாம். ஆனால் இந்த வெற்றி நிலையானதல்ல. நம் சோழ மன்னர் விட்டு விடுவாரா என்ன? வெகு விரைவில் மீண்டும் நாம் தான் என்றான் முதலானவன். இல்லை, நீ நினைப்பது உடனே இப்போதைக்கு நடக்காது. புதிய மன்னருக்கான வேறு சில முக்கிய பிரச்சனைகளும் உண்டு. அவற்றை தீர்க்கும் வரை ஈழத்தை பற்றி அவர் யோசிக்க முடியாது என்றான் மற்றொருவன். அப்படி இருந்தால் உதவிக்கு படைகளை அனுப்பியிருப்பாரா என்று கேட்டான் முதலாம் அவன். காலத்தே செய்யாத உதவியோ செயலோ எந்த பலனும் அளிப்பதில்லை. எது எப்படியோ இது நாம் அமைதியாக இருக்க வேண்டிய காலம். சோழத்து வீரர்களின் குடும்பங்களை குறிவைத்து இனி தேடுவார்கள். நம்பிக்கைக்கு உரியவர்களை மட்டும் படையில் வைத்துக் கொள்வார்கள். அதிலும் கீழ்மட்ட நிலையில்தான் வைப்பார்கள். கண் முன்னேயே பார்க்கிறாய் அல்லவா இங்கு நம் தளபதியின் வீட்டிற்கு வருவோர் போவோர் என அனைவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் பார் என்றான் இரண்டாம் அவன். அதுவும் உண்மைதான். இங்கிருப்பதை விட இவர்கள் சோழம் சென்று விடலாமே. வாய்ப்பு இருப்பின் நாமும் அவர்களோடே நம் நாடு சென்று விடலாமே என்றான் முதலாம் அவன். இனி அப்படி வாய்ப்பு கிடைப்பது கடினம். கடல் எல்லை முழுவதுமாக அவர்களின் கட்டுப்பாட்டில் வந்திருக்கும். தப்பித்தல் என்பது இயலாது. அதே சமயம் இத்தனை வருட கால வாழ்க்கையை இங்கேயே வாழ்ந்திருக்கிறோம் என்பதால் அத்தனை எளிதாய் நம்மையும் அகற்றிவிட முடியாது. விஜயபாகுவிற்கும் இது சற்று சிக்கலான நேரம்தான். இரு தரப்பினரையும் அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும் சில காலம். அதாவது முழுமையான ஈழம் அவரது வசப்படும் வரை என்றான் இரண்டாம் அவன். என்னவோ நடக்கட்டும். மூச்சிருக்கும் வரை வாழ்க்கை என்றான பின் எங்கிருந்தால்தான் என்ன? சோழத்திலிருந்து வந்து ஒரு தலைமுறை தாண்டிவிட்டோம். அடுத்த தலைமுறை ஈழத்திலா சோழத்திலா என்பதை விதிதான் முடிவு செய்யட்டும் என்றான் முதலாம் அவன்.
இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த உருவம் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து வீரர்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியில் நுழைந்தது. அங்கிருந்த பலகார கடை ஒன்றில் நுழைந்து பசியாறி விட்டு மாலை வேளை வரும் வரை காத்திருந்தது. மெல்ல இருள் நுழைய ஆரம்பித்த நேரம் வீர மரணம் அடைந்த ஏனாதி கிள்ளியின் வீட்டின் பின்புறமாய் தோட்டத்திற்குள் நுழைந்தது. உள்ளே எவரவர் நடமாட்டம் என உற்று பார்த்தது. ஏனாதியின் மனைவியும் சிறு மகனுமே இருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொண்டு பின்வாசல் வழியாக சென்று அங்கிருந்த மரக்கதவை மெல்ல தட்டியது. சத்தம் வருவதை கேட்டு பதை பதைப்போடு அருகில் வந்தாள் உமையாள். திறக்கலாமா வேண்டாமா என்ற யோசனையோடு யாரது என்று குரல் கொடுத்தாள். அம்மா உமையாள், நான் தான் அம்மா, அண்ணன் வந்திருக்கிறேன் சோழபுரத்திலிருந்து என மெல்ல குரல் கொடுத்தான் அந்த உருவத்திற்கு சொந்தக்காரன். சோழபுரம் என காதில் விழுந்தவுடன் சட்டென்று கதவை திறந்தாள் உமையாள். எதிரே நிற்கும் அவனை நம்பவே முடியாமல் பார்த்தாள். நெஞ்சம் விம்மி கண்ணீர் பெருகி ஆறாக ஓடியது அவளது அழகிய வதனத்தில். அண்ணா, நீங்களா? உண்மையாகத்தான் வந்துள்ளீர்களா? முன்பே வந்திருக்க கூடாதா அண்ணா? அவரையாவது காப்பாற்றி இருக்கலாமே. அழுகையினுடைய கேள்விகள் வெடித்தன அவளிடமிருந்து. அவன் ஒருவனுக்காகத்தானம்மா வந்தேன். எனக்கு முன்பேயே விதி வந்து விளையாடிவிட்டு போயிருப்பதையும் கண்டேன். உங்களையாவது காப்பாற்றலாம் என்று எண்ணித்தான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடி வந்துள்ளேன் தங்கையே என்றான் அவன் மிகுந்த வருத்தத்தோடு. எப்படியும் நீங்கள் படையோடு வந்துவிடுவீர்கள் துணைக்கு என கடைசி வரை கூறிக்கொண்டே இருந்தார் அண்ணா. புதிய மன்னருக்கு புரிய வைத்து புறப்படுவதற்கு தாமதமாகிவிட்டது தங்கையே. ஒரு நாள் தாமதம் உன் வாழ்வை இப்படி மாற்றும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை தாயே. என்னை மன்னித்து விடம்மா என்றான் வேதனையோடு. எல்லாம் போய்விட்டதண்ணா, அவரோடு சேர்ந்து எல்லாமே போய்விட்டது. புதிய ஆட்சி இங்கு நம்மை ஐயக்கண் கொண்டு பார்ப்பார்களே, அதுவே வழக்கமான ஒரு ஆட்சிதான். என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் விளங்கவில்லை எனக்கு. எதுவும் போகவில்லை தங்கையே. கிள்ளியும் நம்மோடு உண்டு, பொன்னி வளவனின் உருவத்தில். தன்னை விட பெரிய வீரனாக அவன் வளர வேண்டும் என்று பெரும் ஏக்கம் கொண்டிருந்தான் கிள்ளி. அதனை நிறைவேற்ற வேண்டும் தாயே என்றான் அவன். போதும் அண்ணா, இந்த வீர வாழ்க்கை, அமைதி இல்லாத வாழ்க்கை. இதோ என்னை பாருங்கள். வாழ்க்கையே இழந்துவிட்டு நிற்கும் என்னை பார்த்த பிறகுமா இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு? மறவர்குல பெண்கள் வாழ்வில் எப்பொழுது வேண்டுமானாலும் சந்திக்கக்கூடிய நிகழ்வு இது தங்கையே. அதனாலேயே அவர்களுக்கு நெஞ்சுறுதி அதிகம். அதற்காக மட்டும் நான் இதனை கூறவில்லை. மறுபடியும் வருவேன் நான். இந்த நகரினை மீட்டு சோழமாக்குவேன் என உயிர் பிரியும் தருவாயிலும் சூளுரைத்து சென்றிருக்கிறான் என் நண்பன். அதனை நிறைவேற்ற வேண்டியது நமது கடமையாயிற்றே. எப்படி செய்வது? அவனை இனி கொண்டு வர முடியாது. ஆனாலும் அவனது வார்த்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் அல்லவா? எனில் அவனின் மறு உருவான அவனது இரத்தமான பொன்னி வளவனை வைத்துத்தான் இதனை செய்தாக வேண்டும் தாயே. என் நண்பனின் இறுதி ஆசை இது. இதனை நிறைவேற்ற எனக்கு நீ துணையிருக்க வேண்டும் தாயே என கைகூப்பி வேண்டினான் சொழியவரையன். செய்வேன் அண்ணா, நிச்சயம் உங்களோடு இருப்பேன். அவரது ஆசை என்ற பின் வேறெது பற்றியும் எனக்கு கவலை இல்லை என்றவள் மலங்க மலங்க விழித்து கொண்டு நிற்கும் மகன் வளவனை அவன் முன்பு இழுத்து வந்தாள். வளவா, இன்று முதல் இவர்தான் உனக்கு எல்லாம். இவரது வாக்கு ஒவ்வொன்றும் உனக்கான கட்டளைகள். அதனை நிறைவேற்றுவது மட்டுமே உன் தந்தைக்கு நீ செய்யும் பிரதிபலனாக இருக்கும். உடன்பிறவா தமையன் இவர் எனக்கு. இனி நம் இருவரின் மொத்த வாழ்க்கையும் இவரது வார்த்தைகளுக்கு சமர்ப்பணம். இது தெய்வமாகி நிற்கும் என் கணவர் மீது ஆணை என கூறிய உமையாள் வளவனின் கையை இழுத்து எதிரே நின்றிருந்தவனிடம் ஒப்படைத்தாள். அந்த பிஞ்சு கைகளை குனிந்து முத்தமிட்டான். தன் கண்களில் ஒற்றி கொண்டான். வளவா, உன் தந்தையின் ஆசை நிறைவேறும் வரை நம் கைகள் பிரிய போவதே இல்லையடா என்றான் உணர்ச்சி பெருக்கோடு. அது இருக்கட்டும் அண்ணா, என்ன செய்வதாக திட்டம்? இனி இங்கிருப்பது நமக்கு உகந்ததல்ல தங்கையே. விஜயபாகு உன்னையும் வளவனையும் விட்டுவிட மாட்டான். உங்களை அவன் முழுமையாக அறியும் முன்பேயே நாம் விலகிவிட வேண்டும் என்றான் அவன். எங்கு செல்வது அண்ணா? சோழபுரத்திற்கா? இல்லை அம்மா, அத்தனை எளிதாக இப்போது ஈழம் விட்டு நகர முடியாது. இப்போதைக்கு எங்களின் இன்னொரு நண்பன் அனுராதபுரத்தில் உள்ளான். அவனோடு போய் தங்குவோன், அவனது உறவினர்களாக என்றான். அண்ணா, குழலி என்ன செய்வாள் சோழபுரத்தில் தனியாக என்று கேட்டாள் உமையாள். பிறை நிலவை தம் வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறாள் அம்மா அவள். தனியே விட்டுவிட்டு வர இயலுமா? அவளையும் நம்மோடு அழைத்து வர ஏற்பாடு செய்திருக்கிறேன். குழலி உண்டாகி இருக்கிறாள் என்ற செய்தி மிகவும் மகிழ்ச்சியான செய்தி அண்ணா என்றாள் உமையாள். ஆம், இங்கு வருவதற்கு புறப்படும் போது நல்ல செய்தியாக என் நண்பனிடம் கூறும்படி சொன்னாள். கேட்பதற்கு அவனுக்குத்தான் பொறுமை இல்லை போலும் என கூறிய அவனது வார்த்தைகள் தழுதழுத்தன. அண்ணா,
நீங்கள் இங்கேயே இருந்து விட்டீர்கள் எனில் உங்களின் பணி என கேள்வி எழுப்பினாள் உமையாள். அதையெல்லாம் தூக்கி எறிந்தாகிவிட்டது. இனி அனுராதபுரத்தில் மறுபடியும் புதிதாக பிறக்க வேண்டும் நாம். வளவனுக்காக, கிள்ளியின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக, நம் சோழ தேசத்தின் மாண்பை ஈழத்தில் மறுபடியும் நிறுவுவதற்காக இப்போது நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டியுள்ளது தங்கையே. சோழ தேசத்தின் படைத்தளபதிகளில் ஒருவனான சோழியவரையன் என்ற பெயரோ அதற்கான அடையாளமோ இனிமேல் என்னை சேர்ந்ததல்ல. எக்காரணம் கொண்டும் இது வெளிப்பட்டுவிடவும் கூடாது தங்கையே. இன்றிலிருந்து என் பெயர் சாத்தன், புலனறுவாவை சேர்ந்த சிறு வணிகர்களில் ஒருவன். இப்படித்தான் எவரிடத்திலும் அறிமுகப்படுத்த வேண்டும், புரிகிறதா என்று கேட்டார் சோழியவரையன் என்னும் அவர். புரிகிறது அண்ணா என்றாள் உமையாள். உனக்கு புரிகிறதாடா மருமகனே என வளவனை நோக்கி புன்னகையுடன் கேட்க, புரிகிறது மாமா என அவன் மழலை குரலில் கூற அவனை கட்டி அணைத்து கொண்டார் சாத்தன். அப்படியே ஏனாதி கிள்ளியின் புத்திசாலித்தனம் நிறைந்துள்ளதடா உன்னில் என உச்சி முகர்ந்தார் அவனை. ஒரு தேசத்தின் வளர்ச்சி என்பது படை வலிமையால் மட்டுமே ஏற்பட்டு விடுவதல்ல. அதன் பொருட்டு எத்தனையோ பேர் தத்தம் வாழ்க்கையே தியாகம் செய்து விடுகிறார்கள். வரலாற்றில் அவர்கள் பெயர் தெரியாமலேயே போய்விடுகிறது என்றாலும் வரலாறு நிலைத்து நிற்கிறது என்றென்றும். சோழ வரலாற்றின் எழுதப்படாத சில பக்கங்கள் சிறுவனாக இருக்கும் பொன்னி வளவனின் பெயரினை நிரப்பிக்கொள்ள காத்திருந்தன 12 ஆண்டுகள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.